அனைவருக்கும் காலை வணக்கம். நம் உடல் உறுப்புகளில் எல்லா உறுப்புகளும் 24 மணி நேரம் ஒரு உறுப்பும் 1 மணி நேரமும் வீணாக்காம கெடிகாரம் சுற்றுவது போல அவங்க வேலைகளை செய்கிறாங்க. அதாவது காற்று, இருதயம், நுரையீரல், கால்பிளாடர், கல்லீரல், மண்ணீரல், கிட்னி, பித்தப்பை, இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் வயிறு அப்படிங்கிறது குப்பை தொட்டின்னு சொல்லுவோங்க. சரிங்களா? குப்பை தொட்டி அப்படின்னா நம்ம கண்டதெல்லாம் வாங்கி 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 வீட்டில் உள்ளதெல்லாம் எடுத்து குப்பை தொட்டி மாதிரி இது ஒரு குப்பை தொட்டி. துணியெல்லாம் அழுக்கு துணியில் போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, அழுக்கு பெட்டி, அது மாதிரி வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி தொடச்சி குப்பை தொட்டியில் போட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தானுங்க. சரியா? வயர் உடல் உறுப்புகளில் வயர் ஒரு குப்பை தொட்டி. அப்படி இருக்கும்போது நம் உடலை முன் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம் உடலை பாதுகாப்பது நம் கையில் தாங்க இருக்குது. அன்றாட வாழ்க்கையில் நம் டெய்லி காலையில் எந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், அது கழிஞ்சு காலையில் எந்திரிச்ச உடனே சமையல் பண்ணி பிள்ளைகள் ஸ்கூலுக்கு தாட்டுறோம், வேலைக்கு போகிறோம், மதிய உணவு எடுத்துக்கிறோம், ஈவினிங் நமக்கு ஆஃபீஸ் வேலைகள் எல்லாம் பார்க்குறோம், காட்டு வேலையாக இருந்தாலும் எல்லா வேலைகளை முடித்து 5 மணிக்கு வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்த உடனே குளித்து நம்ம பழையபடி சமையல் பண்ணுறோம். சமையல் பண்ணி குடும்பத்தை உள்ளவங்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு நம்மளும் சாப்பிட்டு படுக்க போகிறோம், டிவி பார்க்குறோம். அந்த மாதிரி நம்மளை அன்றாட வாழ்க்கையில் நம்ம அப்படியே செக்கு மாடு மாதிரி போய்கிட்டே இருக்குதுங்க. அதே மாதிரி தானுங்க ஒரு 24 மணி கூறு இருக்குது. உடலில் அனைத்து உறுப்புகளும், உள் உறுப்புகள், ராஜ உறுப்புகள் 12. அது மாதிரி உறுப்புகள் வேலை செய்யக்கூடிய டைமும் அதே மாதிரி தாங்க இருக்குது. சரிங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம் உடல் போன், அதாவது நம் போன்கள்லாம் வலுவாக இருக்கணும். தசை நார்கள் 72,000 நாடி நரம்புகளை பற்றி சொல்லியிருந்தேன் முன்னொரு வீடியோவில். இதையெல்லாம் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா நம் ஆரோக்கியமாக இருக்கணுங்க. அதனால தான் அதிகமான கடுமையான உழைப்பாளிகள், விவசாயிகள், டிரைவிங் பண்ணுறவங்க எல்லாருமே நான் போன ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி தண்ணி நிறையா குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கஞ்சி 7 வகையான கஞ்சிகளை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம். சரிங்களா? என் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம் வாழ்க்கையில் நலமோடும் ஆரோக்கியமாகவும் வாழ நம் நலம் நம் கையில். நன்றி மக்களே.